இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பதிவுகளில் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம், ஒரு கோவிலுக்கு போனாவே கடன் பிரச்சனை தீந்துருமா? இப்போ ஜாதகம் பார்க்க வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய கடன் ஆயிடுச்சு, எங்களுக்கு உடனடியாக கடன் தீரணும், ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா அது நடக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரி, அப்போ கோவிலுக்கு போகிறது எதுக்கு, பாசுரம் சொல்கிறது எதுக்கு, பதிகம் சொல்கிறது எதுக்குன்னா, அந்த கடன் தீர்கிற அளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி நம்ம உழைக்க தயாராக இருந்தால் செல்வம் பெருகும். செல்வம் பெருகினால் கடன் தீரும். இதுதான் விஷயம். அப்போ என்னன்னா, எனக்கு கடன் தீர்ந்துடணும் ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது நடக்குமா, சாத்தியமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகத்தில் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சனி உச்சமாக இருக்குது, நீங்கள் வந்து தொழில்காரகன் சனி உச்சமாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னதை நம்பி இவர் தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவு முதலீடு பண்ணி அதில் நஷ்டமாகி அப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இப்போ ஜாதகத்தை நம்ம கணிக்கும் போது ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குது, எவ்வளவு பாகையில் இருக்குது, உச்சமாகி இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து உச்சமாகலாமா? இப்போ வந்து தனுசு லக்னம் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் உச்சமாகலாமா அப்படின்னு இல்லை, சுக்கிரன் நீசமாகிறது நல்லது தனுசு லக்னத்துக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். இவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னார், நிறைய கடன் ஆயிடுச்சுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா, நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் கடன் பிரச்சனைக்கு நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள், நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கோவிலை பற்றி சொல்கிறேன். நரசிம்மர் வழிபாடு. ஏன் அப்படின்னா, நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது. நரசிம்மருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் கேட்டால் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்றதே நரசிம்மருக்கு கிடையாது. இப்போவே இந்த நிமிஷமே கொடுக்கக்கூடிய கடவுள் நரசிம்மர். அதனால தான் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது. ஏன்? பிரகலாதன் கஷ்டப்பட்ட போது ஒரு தாயின் கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து வாசம் செய்யாமல் தூணிலிருந்து உடனே கிளம்பி வந்த பெருமாள் நரசிம்மர். அதனால தான் நரசிம்மர் வழிபாடு என்பது உடனடியாக ஒரு பிரச்சனை தீர்வதற்கு செய்ய வேண்டிய வழிபாடு. அப்படி ஒரு நரசிம்மர் கோவில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருநெல்வேலியில் மேலமாட வீதியில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில். இந்த நரசிம்மர் கோவிலில் மகாலட்சுமி தாயார் பெருமாளினுடைய தோளில் கை போட்டபடி இருப்பது சிறப்பு. பெரும்பாலும் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை தான் வணங்குவோம் இல்லையா? ஏன்னா நரசிம்மர் அப்படின்னாவே உக்கிர தெய்வம். நரசிம்மரை நாம் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. லக்ஷ்மி நரசிம்மராகவும் யோக நரசிம்மராகவும் தான் நாம் அவரை வழிபாடு பண்ணுறோம். சக்கரத்தாழ்வார் பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார். நீங்கள் பெரும்பாலான ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான் இருப்பார், மகாலட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தியபடி. இந்த கோவிலில் மகாலட்சுமி தாயார் பெருமாளின் தோளில் கை போட்டபடி இருக்கிற ஒரு அமைப்பில் இருப்பார். இந்த கோவிலுக்கு போய் நாம் வழிபாடு செய்கிற போது, பொதுவாகவே நரசிம்மர் வழிபாடு என்பது கடன் பிரச்சனைக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் சொல்கிற வழிபாடுகள் ஒன்று. அதிலேயும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலுக்கு யாருக்காவது தேவையாக இருந்தால் சென்று வழிபாடு செய்யுங்கள். அதுலேயும் முக்கியமாக உங்களுடைய 6ஆம் அதிபதியினுடைய கிழமை வருகிற போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுலேயும் முக்கியமாக 6ஆம் அதிபதியினுடைய கிழமை வருகிற போது போனால் சிறப்பு. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா 6ஆம் அதிபதியின் உடைய கிழமை வருகிற போது சென்று வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.